வணக்கம் மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது Vivo V29 உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, இது என்ன ப்ரைஸ், இதை வாங்கலாமா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங்கை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் Vivo V29 வர்ற பாக்ஸ். பாக்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பிரிக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். தென் அதோட சில பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஃபோனை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஃபோனோட பேக் தான் நம்ம கண்ணில் வந்து படும். ஆக்சுவலாக இந்த ஃபோனில் வந்து 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து என்கிட்ட இருக்க இந்த ஹிமாலயன் ப்ளூ அப்படின்ற வேரியன்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் ரெட் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்குது. அதோட கலர் இன்னமும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹிமாலயன் ப்ளூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்ட்டிகல் ஸ்டைலில் இருக்குது. நீங்கள் இதோட உள்ள பேட்டர்னை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் ஃபீலுமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது ஒரு கிளாஸை பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இது கண்டிப்பாக கொடுக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க டைல்ஸ் எல்லாம் டச் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டச் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது கொடுக்குது. ஓகேவா, ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு டைப் சி போட்டிருக்கு. இது UFS 2.2 போட்டு தென் அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகேவா, டுவல் ஸ்பீக்கர் கிடையாது. இந்த சிம் கார்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஓகேவா, இதே ஃபோனோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டாங்க. மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து எல்லா விவோ ஐக்யூ ஃபோன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பிராண்டாகவே மாற்றிட்டாங்க போல. ஓகேவா, தென் அவ்வளோதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கட் அவுட்டில் 3 கேமரா இருக்குது. ஓகேவா, 3 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. கூடயே ஸ்மார்ட் அவுரா லைட் அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுக்குறாங்க. இந்த அவுரா லைட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக ஒரு ரிங் லைட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, அதாவது நார்மல் ஃப்ளாஷை விட இது அதிகமான லைட்டை வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த Vivo V29 இருக்கிற இந்த அவுரா லைட்டில் உங்களால் இந்த கலர் டெம்பரேச்சரை மாற்ற முடியும். அதாவது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வார்மான டோன்லேயும் உங்களால் இந்த லைட்டை மாற்ற முடியும், கூலான டோன்லேயும் மாற்ற முடியும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் உண்டு. இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் அடுத்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 6.78 இன்ச் கொண்ட ஒரு 3D AMOLED கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது ஒரு கர்வ் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே தான். ரைட்டா, இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே உங்களுக்கு இங்கே உள்ளே கொடுத்துட்டாங்க. ஐ மீன் டிஸ்பிளேலே கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம். தென் டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 1300 நிட்ஸ் வரைக்கும் போகும். நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே தான். நீங்கள் வெயிலில் போய் எடுத்துகிட்டு போனாலுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ப்ளஸ் டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட ஒரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதோட டிஸ்பிளே தான் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் என்ன விதமான கண்டென்ட் பார்த்தாலுமே சரி, இந்த டிஸ்பிளேவுடைய அந்த கலர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே கிறிஸ்பாக கிளியராக தெரியுது. ஓகேவா, தென் அதுவும் இல்லாமல் விவோ ஃபோன்ஸ் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக இதோட கேமராவை பற்றி நம்ம பேசணும். அதுவும் முக்கியமாக V சீரிஸ் அப்படின்னாலே கேமராவுக்கு பேர் போன ஒரு சீரிஸ் தான். அந்த வகையில் இதில் பின்னாடி வந்து உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. தென் 2 MPக்கான ஒரு சென்சார். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச தேவையில்லை, பட் ஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் முக்கியமாக இந்த பிரைமரி சென்சாரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா டே லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப இதோட ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக உள்ளது. இந்த ப்ரைஸ்க்கு இருக்கிற மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக தனியாக தெரியுது. அந்த அளவுக்கு டே டைம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கூடயே நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இதனால் நல்ல சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். முக்கியமாக நீங்கள் லைட் டைமில் நல்ல கிளியரான ஃபோட்டோஸே எடுக்கணும். அது வந்து அவுரா லைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உங்களை சுற்றி ஒரு ப்ளூவான ஒரு லைட்டு தான் இருக்குது. ஆனாலும் இந்த அவுரா லைட்டை யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஃபேஸோட அந்த ஒரிஜினல் ஸ்கின் டோனை இந்த லைட்டை யூஸ் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியும். நீங்கள் ஸ்க்ரீனில் கூட சாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் கூட உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த லைட்டுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ரைட்டா, ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. தென் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே அதோட சாம்பிளையும் நீங்கள் பார்க்கலாம். இது 4K 30 FPS வரைக்கும் பேக் கேமராவில் உங்களால் எடுக்க முடியும். அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அப்படியே திருப்பி செல்ஃபி கேமரா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 50 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா. தட் மீன்ஸ் இந்த கேமராலையும் உங்களால் 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். வீடியோ குவாலிட்டியுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் விளாக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவை நம்பி போகலாம். ஏன்னா இதோட குவாலிட்டி டே டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் அவுட்புட்டை கூட பார்க்கலாம். தென் அதுவும் இல்லாமல் செல்ஃபி அப்படின்னு பார்த்தாலுமே இந்த செல்ஃபி குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த மேலே போட்டிருக்க மாதிரி ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த கேமராலேருந்து போர்ட்ரேட் எடுத்தாலும் அதோட அவுட்புட் இங்கே ரொம்பவே சூப்பராக வருது. நீங்கள் சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸ்லாம் வச்சு இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த ஃபோனில் வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. இதில் வந்து Snapdragon 778G தான் இருக்குது.
இந்த ஃபோனோட ப்ரைஸ்க்கு 778G அப்படின்றது ரொம்ப கம்மி. ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் உங்களுக்கு நியர்லி 6 லேக் கிட்ட வருது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் த்ராட்டில் டெஸ்ட் பண்ணாலுமே ஓரளவுக்கு இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அதே நேரத்தில் இது வந்து நீங்கள் இன்டென்ஸான கேமிங் கூடிய ப்ராசஸரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ரொம்ப நேரம் அதிகமாக கேம் விளையாடுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஃபோனே கிடையாது. ஓகேவா? பட் கேமிங்கை தவிர்த்து நீங்கள் டே டு டே டாஸ்க் இப்போ சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஜென்ரலாக ஏதோ மூவிஸ் பார்க்க போகிறேன், இல்லை யூடியூப் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பேன், இந்த மாதிரி கேமிங் அதாவது இன்டென்சிவான கேமிங்கை தவிர்த்து மிச்ச டாஸ்க்குன்னு வர்றப்ப இந்த ஃபோனில் உங்களுக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூவும் கிடையாது. எந்த ஸ்டட்டர்ஸ் லேக் எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குது. ஓகேவா? பட் அதுக்காக இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஜஸ்டிஃபைட் கிடையாது. அவங்க இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இதோட கம்மி ப்ரைஸில் கூட ஐக்யூ Z7 Pro, விவோவுடைய T2 Pro இந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஃபோன் தான். பட் ஸ்டில் சொல்கிறேன், அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கும். பட் கேமராக்கு அந்த அளவு இதை மாதிரி இருக்காது. ஸோ இங்கே பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராசஸரை கொஞ்சம் குறைச்சிட்டு இங்கே கேமரா அப்புறம் இதோட டிஸ்பிளேக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதான் மேட்ரு. தென் அடுத்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 15,000 பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்மளால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உள்ள ஃபோன்ஸ் வாங்க முடியும். பட் இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்றது இதையுமே ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கணும். பட் இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் நல்லா லவுடான ஆடியோ அவுட்புட்டாகவே இருக்குது. ப்ளஸ் இதோட வோக்கல்ஸ் நல்லா இருக்குது, ட்ரெபிள் நல்லா இருக்குது. பட் பேஸ் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஓவராலாக இது ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர் தான். தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியுமே உங்களுக்கு கம்மி மாதிரி தான் தெரியும். அப்படி நீங்கள் யோசிக்கிறப்ப இந்த ஃபோனோட பாடியை நீங்கள் மொத்தமாக பார்த்தா தெரியும். ஏன்னா இது ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன். கிட்டத்தட்ட 185லேருந்து 188 கிராம்ஸ்குள்ள தான் இதோட வெயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தின்னான ஃபோனுன்றப்போ 4600 mAh அப்படின்றது ஓகேன்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் இந்த பேட்டரியே இது கிட்டத்தட்ட 1 டே உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துரும். நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 1 டே கொடுத்துரும். பிகாஸ் இதோட ப்ராசஸரோட பவர் ரொம்பவே கம்மி அப்படின்றனால இது ரொம்ப இன்டென்ஸாக உங்களுக்கு பவர் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படின்றப்ப இந்த பேட்டரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தாண்டிடும். சில நேரம் ஒரு நாளுக்கு அப்புறமும் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. 80 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிட முடியும். நீங்கள் சார்ஜ் போட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% சார்ஜாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக இதை உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் Android 13 ரன் ஆகிட்டு இருக்கு. விவோவுடைய ஃபன்டச் OS 13 ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபன்டச் OS அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்குன்னே உரிய ஒரு ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ப்ளோட்வேர்ஸ் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ப்ளோட்வேர்ஸை நீங்கள் அன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ்லாம் 2 விஷயம் வரும். அதையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இல்லை 3 வருஷத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கான மேஜர் ஆண்ட்ராய்டு OS அப்டேட், 1 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச், கிட்டத்தட்ட மொத்தம் 3 வருஷத்துக்கான அப்டேட் வரும். ஸோ ஓகே, நல்ல விஷயம் தான். இப்போ எல்லா பிராண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா நான் வந்து விவோ V சீரிஸ்க்கு ஒரு ஃபேன். ப்ளஸ் எனக்கு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். நான் வந்து டேரெக்டாக எடுத்த ஃபோட்டோவை அப்படியே சோஷியல் மீடியாவில் போட்டுருவோம், எந்த எடிட்டும் இல்லாமல். அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் விளாகிங்லாம் ஈடுபடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS வீடியோ எடுக்க முடியும். அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும் இல்லை, நீங்கள் விவோவுடைய T2 Proன்னு ஒரு ஃபோன் இருக்கும், அதை வாங்கலாம். இல்லை ஐக்யூவுடைய Z7 Proன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதை கூட வாங்கலாம். ரெண்டுமே இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 32,999, அதாவது 32,999 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வருது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டரான நிறைய ஃபோன்ஸ் கிடைக்கும். பட் கேமரா வைஸ் உங்களுக்கு விவோடைய அந்த கேமரா, விவோடைய சாஃப்ட்வேர் பிடிக்கும், V சீரிஸ் நான் ஒரு ஃபேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபோனை பற்றின என்னுடைய தாட். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil, signing off.